நான் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு நல்ல தரமான டைரியை கொடுத்துவிட்டு மிகச்சிறந்த அசைவ விருந்தும் சைவ விருந்தும் அவர்களோடு சேர்ந்து நான் உணவறிந்து விட்டு லீவு நாளில் பிரஸ்காரங்க வரவே மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 150 பேர் குறையாமல் என் அழைப்பை ஏற்று வருகிறார்கள். அவர்களோடு என் நேரத்தை செலவழிக்கிறேன். இந்த ஆண்டு பூராவிலும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று சொல்லுகிறேன். அதே விதத்தில் தான் நான் பத்திரிகையாளர்கள் இந்த 61 வருடத்தில் நான் எந்த பத்திரிகையாளரையும் நேரடியாக நிந்தித்ததும் இல்லை, கண்டித்ததும் இல்லை. ஆனால் பத்திரிகையாளர்களை பார்த்து காரி துப்பிய தலைவர்களுக்கு கூட நாள்தோறும் 4 கால செய்தி இன்றும் பத்திரிகைகளிலே வந்து கொண்டுதான் இருக்கிறது. சாத்தூரில் இருந்த கூட்டம் 4000 பேர். மண்டபம் நிறைந்து வழிந்தது. 9 மணி வரை 8:45 9 மணி வரை யார் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கலை. வெளியிலே LED திரை வைத்து அங்கே 2000 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மின்சாரம் தடைபட்டு விட்டது. விளக்குகள் அணைந்து விட்டன. ஒலிபெருக்கி வேலை செய்யவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் காற்று வாங்குவதற்காகவும் வெளியிலே போய் உட்கார்ந்து LEDயிலே பார்த்து கொள்ளலாம் என்றும் அமர்ந்திருந்த கூட்டத்தில் ஒரு பகுதியினர் வெளியேறி சென்றார்கள். நான் சரி, கரண்ட் இல்லை, அதான் வெளியே போகிறாங்க, அங்கே வெளியில் அந்த நாற்காலி உட்காரலாம் என்று. அப்பொழுது என்னுடைய தோழர்கள் சொன்னார்கள், இந்த காலி நாற்காலிகளை எல்லாம் 2 பேர் புகைப்படமும் வீடியோவும் பண்ணுகிறார்கள். இதை நாளை பத்திரிகைகளில் வைகோ பேசும்போது கூட்டம் அடியோடு கலைந்து போய்விட்டது, மதிமுக கூண்டோடு அழிந்து விட்டது என்றெல்லாம் செய்தி போட்ட அதே என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் இதை பெரிதாக செயல்வீரர்கள் கூட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு தமிழ்நாடு புறாவிலும் கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். அட்டர் ஃபெயிலியர், எல்லாம் வெளியே போயிட்டாங்க, வைகோ பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை என்று நாளைக்கு பதிவு செய்வதற்காக இந்த புகைப்படம் எடுக்கிறார்கள் என்று. தம்பி, நீங்கள் என்ன ஃபோட்டோவாக எடுக்கிறீங்க, வீடியோவாக எடுக்கிறீங்க? கூட்டம் இருக்கும்போது வந்தீங்களா? வேறு இப்போ எதுக்கு வெத்தினா காலிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வெளியே போங்க என்று சொன்னது உண்மை. அப்படி வெளியே போக சொன்னபோது வாசலிலே ஒரு கசம்சா, ஏதோ சின்ன சலசலப்பு ஏற்பட்டதை மேடையிலிருந்து பார்த்தவாறு, தோழர்களே எல்லோரும் மண்டபத்துக்குள்ளே வாருங்கள், பத்திரிகையாளர்களிடம் போய் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், அவர்களிடத்திலே எந்த பிரச்சனையும் நீங்கள் செய்துவிட வேண்டாம், நீங்கள் முதலில் உள்ளே வாருங்கள். இது சொன்னது அந்த சூழ்நிலையிலே நான். ஆகவே நான் பத்திரிகை உலகத்துக்கோ நிருபர்களுக்கோ என்னுடைய 61 ஆண்டுகால 62 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் மரியாதை கொடுத்து எந்த இடத்திலும் அவர்களை அவமரியாதைக்கு ஆளாக்காமல் நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அப்படி இருந்தும் எங்களுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று கூறினார். அதை நான் வழிமொழிகிறேன். உங்களை பொறுத்தமட்டில் திருச்சியிலே இருக்கக்கூடிய பிரஸ் ரொம்ப நடுநிலை தவறாத பிரஸ், பாரபட்சம் காட்டாத பிரஸ், எங்களுக்கு ஓரளவு நல்ல முறையிலே செய்திகளை தமிழ்நாட்டிலேயே வெளியிடுகிற பிரஸ் திருச்சியில் இருக்கிறது. நீங்கள் எங்கள் மாநாட்டை கூட நீங்கள் நினைத்தால்தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை செய்து தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கீகாரம் கொடுத்ததே அதிமுக தான், பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார். அதாவது அரசியல் ரீதியாக ஏடிஎம்கோட போய் அலையன்ஸ் வச்சது ஒரு பிள்ளைன்னு சொன்னேன். நான் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அண்ணாதாமிக்கோ திமுகவினரையோ ஒரு வார்த்தை நான் குறை சொல்லவில்லை. எடுத்த முடிவுகளில் நான் 19 மாதம் கொடா ஜெயிலில் இருந்துவிட்டு வந்து 7-8 மாதத்துக்கு பிறகு அதே ஆட்சி நடத்திய கட்சியோடு கூட்டு வைத்தது அரசியல் ரீதியாக பிழை. இதைத்தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக அதிமுகவில் இருந்து சிலர் என்னை தாறுமாறாக திட்டி பதிவு போட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு பதிலெல்லாம் சொல்லப்போவதில்லை. நாங்கள் அரசியலில் எடுத்த முடிவில் அது ஒரு தவறான முடிவாகிவிட்டது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவர்கள் அதற்காக என் மீது கோபப்பட்டு பதிவுகள் போடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வைகை செல்வன் என்னோட 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்தார் ஃப்ளைட்டில். நல்லா படிப்பார், நல்ல அறிக்கைகள் கொடுப்பார். அவர் வாயில் வரக்கூடாத வார்த்தைகளை சொல்லி என்னை வசைபாடி இருக்கிறார். வாழ்க வைகை செல்வன். கூட்டணி ஆட்சி வந்து தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. அமித்ஷா வந்து மீண்டும் மீண்டும் வந்து கூட்டணி ஆட்சி இந்தியாவிலேயே அரசியலில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா. அவர்தான் இந்துத்துவ சக்திகளுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு தூண்டி விடுகிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை ஏற்க மாட்டார்கள் என்பதோடு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மையை, இண்டிவிஜுவல் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வாக்காளர்கள் தரப்போகிறார்கள். அமித்ஷா அதையும் பார்க்கத்தான் போகிறார். சார், மதிமுகவில் வந்து எனக்கு துரோகி பட்டம் கட்டி வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்லி மல்லை சத்யா சொல்லியிருக்காரு சார். அது எப்படி சார்? அவரை பற்றி இங்கே நான் வாதிக்க விரும்பலை. அவர் என்னெல்லாம் செய்தார் நீங்கள் பட்டியலிட விரும்பலை. அவர் 3-4 வருடமாகவே அந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இல்லை. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலையே, நான் நீக்க போகிறதா சொல்லலையே. அவருடைய நடவடிக்கைகள் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியுது. அவங்க பேசுகிறாங்க கூட்டத்தில். இல்லைங்க, 4 ஆண்டுகளாக அவர் நடவடிக்கை சரியில்லை என்று சொன்னேன். வருகின்ற தேர்தலில் 10 அல்லது 12 தொகுதிகளில் போட்டியிட ஆசைன்னு விளக்கம் கொடுத்துட்டாரு. எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டா அவர் ஏதாவது சொல்லணும் இல்லை. நன்றி. ஏதாவது ஒரு நம்பரை சொல்லணும்.